இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்களோட ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டதுக்கும் வேலையில் ஸ்திரத்தன்மை இல்லைன்றதுக்கும் என்ன பரிகாரம் வருதுன்னு பார்க்கலாம். என்ன தோஷம் இருக்கணும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்தில் பலமாக நின்று தொல்லை தரான்னு வந்திருக்கு. ஆக ஜாதக யோகங்களை எல்லாம் மீறி சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டு வருது வாழ்க்கையில். ஜாதக யோகங்களை மீறி இந்த மாதிரி ராகு பிரசன்னத்திலேயோ ஆருடத்திலேயோ சப்தரிஷி வாக்கியத்திலேயோ பிரச்சனை தரக்கூடியவர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது நீங்கள் உங்களோட வம்சத்தில் தகப்பனார் வழியில் உங்களுக்கு நல்ல பாம்பு அடித்த தோஷம்னு சொல்லுவாள். அது 3 தலைமுறைக்கு முன்னே நடந்திருக்கும். அதுவும் குறிப்பாக சொல்லும்போது இந்த நல்ல பாம்பு அடித்தது அஷ்டமி நவமியில் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும்னு சொல்லுவாள். நல்ல பாம்பு அடிக்கவே கூடாது. எந்த பாம்பாக இருந்தாலும் குறிப்பாக அந்த நல்ல பாம்புக்கு மட்டும் ஒரு தனித்துவம் கொடுப்பாள். அது மாதிரி இருக்கும்பொழுது அந்த தோஷத்தோட விளைவு 2-3 தலைமுறைகளில் இந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு எளிய பரிகாரம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட இல்லத்தில் ஒரு புதன்கிழமையும் தொடர்ந்து தன்வந்திரி படம் வச்சு அவரை வாசனை பூக்களால் அரைச்சிட்டு 11 புதன்கிழமை பூஜை பண்ணிடுவாங்க. வாசனை பூன்னா அவங்களுக்கு மல்லிப்பூன்னு எடுத்துக்கலாம், ரோஜாப்பூன்னு எடுத்துக்கலாம், தவணம்னு எடுத்துக்கலாம், மரு எடுத்துக்கலாம், சம்பங்கின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாசனை பூக்களால் 108 நாமாவளியை சொல்லி தன்வந்திரி பகவானை பூஜை பண்ணுங்கள். பூஜை முடிச்சுட்டு 108 தடவை தன்வந்திரி மந்திரத்தையும் ஜெபம் பண்ணுங்கள். தன்வந்திரி படம் வச்சு வழிபாடு பண்ணால் போகிறோம். அப்போ அப்படி இல்லை ஆலயத்துக்கு போனோம்னா இந்த 11 வாரம் முடித்த பிறகு அதுக்கப்புறம் போயிட்டு வாங்க. 11 புதன்கிழமை முடிஞ்ச பிறகு அது காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில், ஸ்ரீரங்கம் உங்களுக்கு ரங்கநாதர் கோயில், பெரிய பெரிய ஆலயம், இங்கெல்லாம் ஆதி காலத்தில் பெரிய ஆச்சாரிய புருஷர்களால் தரிசனம் செய்யப்பட்ட ஆலயம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்வந்திரி சன்னதிக்கு ஒரு மகத்துவம் உண்டு. எப்பயுமே ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண இடத்துக்கு ஒரு நிறைவு உண்டு. அதனால் நீங்கள் காஞ்சிபுரம் இல்லைன்னா ஸ்ரீரங்கம் மாதிரி க்ஷேத்திரத்துக்கு போய் அங்கே இருக்கிற தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல மகத்தான அற்புதமான பலன் கிடைக்கும். இந்த வியாதியோட தாக்கம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த வேலையில் இருக்கக்கூடிய தொய்வு, சங்கடம், இல்லை ஒரு நிரந்தர தன்மை இல்லாததுக்குன்னு எளிய பரிகாரம் அப்படின்னு வியாழக்கிழமை தோறும் யாரையாவது ஒரு மகானை பூஜை பண்ணுங்கள். மறைந்த மகானை பூஜை பண்ணுங்கள். ஆஞ்சநேய சுவாமியை பூஜை பண்ணுங்கள். பூஜைன்றது பெரிய அளவில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எளிய முறையில் பண்ணுங்கள். நைவேத்தியம் திராட்சை இல்லை கல்கண்டு பண்ணுங்கள். இந்த வியாழக்கிழமை பண்ணக்கூடிய பூஜை மட்டும் தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க. அதுக்கு கால அளவுகள் எதுவும் நீங்கள் வச்சுக்க வேண்டாம். கட்டாயம் மாற்றம் வரும், ஏற்றம் வரும், ஏமாற்றம் மறையும். நீங்கள் நினைத்த காரியம் நல்லபடியாக முடியும். அதாவது நிரந்தரமான வேலை கிடைக்கும். ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்கும். நோய் கிட்ட நெருங்காது. இதை மட்டும் ரொம்ப எளிய முறையில் செய்யுங்க. இப்போ நீங்கள் செய்யலாம். தன்வந்திரி நம்ம நிறைய இடத்துல கட்டினாலும் நீங்கள் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண இடத்துல இருக்கக்கூடிய தன்வந்திரிக்கு ஒரு மகத்துவம் உண்டு. ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. மங்களகரமான துர்மிக வருடம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி 2/9/2016 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். பொதுவாக ஒரு நல்ல காரியங்கள், ஒரு நல்ல செயல் செய்கிறதா இருந்தால் சுவாமியை நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் திரும்ப நான் சொல்கிறோம், இந்த பாராயணம்ன்ற விஷயத்தை நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம். எந்த ஒரு காரியங்கள், நல்ல காரியங்கள் செய்கிறதா இருந்தாலும் சுவாமியை பிரார்த்தனை செய்தல் அவசியம். இப்போ நம்ம ஆகமப்படி செய்யலாம், இல்லை சம்பிரதாயப்படி செய்யலாம். சில விஷயங்களில் சம்பிரதாயத்துக்கு மந்திரங்களே கூட இல்லாமல் இருக்கும். அப்போ மந்திரங்களே இல்லாத கூட ஏதோ ஒரு சம்பிரதாயத்தை நம்ம செய்துட்டு போகிறோம். இப்போ நிறைய பார்ப்பீங்க, குழந்தைக்கு பேர் வைக்கிறானுவா, மஞ்சள் நீராட்டு விழானுவா, புதுமனை வீடு புதுசாக வீடு கட்டி குடி போகிறதுன்னுவா, கிரகப்பிரவேசம்னு சொல்கிறோம். இப்படி ஒருத்தர் ஒன்று சொல்லுவாள். ஆனால் நான் சொல்கிறது, யாராக இருந்தாலும் ஒரு பாராயணம் பண்ணுறது நல்லது. பெரிய அளவில் பண்ண முடியலன்னா சின்ன அளவுலையாவது பண்ணலாம்.
வேத பாராயணங்கள்ன்றது சின்ன அளவில் பண்ணலாம். வேத பாராயணமே பண்ண முடியலன்னா கூட ஒரு ஸ்ரீ சுக்தம் அல்லது துர்கா சுக்தமாவது சொல்லலாம். ஒரு நாராயண சுக்தம், புருஷ சுக்தம், விஷ்ணு சுக்தம், ஏதாவது ஒரு சூக்தாதிகளையாவது சொல்லிவிட்டு அந்த நல்ல காரியங்களை துவங்கிறது நல்லது. ஆனால் இந்தந்த விஷயங்களுக்கு இப்படி வேத பாராயணம் பண்ணணும்னு வழிமுறைகளும் சொல்லியிருக்கா. நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கா. இப்போ சாதாரணமாக சின்ன விஷயமாக இருந்தால் கூட ஒரு பஞ்சசுக்தம் பாராயணம் பண்ணுறது விசேஷம். அதனால் எந்த செயல்கள் நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தாலும் வேத பாராயணம் வச்சுக்கிறது நல்லது. ஒரு கல்யாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சத்திரத்துக்கு நிறைய வாடகை கொடுக்குறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா புகைப்படம் எடுக்கிறோம், அதுக்கு நிறைய செலவு பண்ணுறோம். அதேமாதிரி சாப்பாட்டுக்கு விதவிதமாக செலவு பண்ணுறோம். அப்படிலாம் பண்ணும்பொழுது ஒரு சிறிய பகுதியை வேத பாராயணத்துக்குன்னு ஒதுக்கிறது விசேஷம். ஏன்னா ஒரு 5 பேர் உட்கார்ந்து ஒரு வேதத்தை சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் உண்டு, ஒரு பவர் உண்டு. ஒரு 5 பேரை வர சொல்லி ஒரு வேத பாராயணம் 1 மணி நேரமாவது சின்ன அளவுலையாவது பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணமாக இருக்கட்டும், சீமந்தமாக இருக்கட்டும், புதிய வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதா இருக்கட்டும், குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த வேத பாராயணம்ன்றது அங்கே நடந்ததுன்னா அந்த இடம் சுபிட்சமாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். சகுன தடைகள்லாம் போகும். எல்லா சகுனங்களும், எல்லா விதமான கெட்ட சகுனங்களும் விலகும், நல்ல சகுனம் வரும். அதேமாதிரி நட்சத்திர தோஷம் இருந்தாலும், திதிவாராதி தோஷங்கள் இருந்தாலும், லக்ன தோஷம் இருந்தாலும், வார தோஷம் இருந்தாலும், எது இருந்தாலும் வேத பாராயணம் பண்ணுறதுனால கட்டாயம் விலகும். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் விலகும். அப்போ எடுத்த காரியங்கள், நல்ல காரியங்கள் பரிபூர்ணமாக முடியும். அதனால் எப்பயுமே எந்த காரியம் தொங்குறதா இருந்தாலும் ஒரு வேத பாராயணம் பண்ணுறது நல்லது. அது நல்ல சிரேஷ்டமான ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கும், எல்லா விதமான சங்கடத்தையும் போக்கும். யதாசக்தி நம்மால் எப்படி முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். நம்ம 6 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்னு பெரிய அளவில் பண்ணாமல் சின்ன அளவுலையாவது பண்ணலாம். அப்போ நம்ம எடுத்த நல்ல ஒரு மங்களகரமான காரியம் திருப்திகரமாக வெற்றிகரமாக முடியும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்ல ஒரு ஆன்மீக தகவல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நேர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. சென்னையிலேருந்து புவனேஸ்வரி எழுதியிருக்காங்க சுவாமிஜி. ராசி கன்னி, நட்சத்திரம் அஸ்தம், லக்னம் தனுசு. என் கணவன் இறந்து 10 வருடங்கள் ஆகிறது. எனக்கு 3 மகன்கள் உள்ளன. நான் வேலைக்கு சென்று அதில் வரும் வருமானத்தில் என் வாழ்க்கையை நடத்தி வந்தேன். 4 வருடங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு நபருடன் நட்பு ஏற்பட்டு அவர் மீது என் அன்பு ஏற்பட்டு என் குடும்பத்தில் ஒருவராகவே அவர் என்னுடன் இருந்து வந்தார். இப்போது அவர் வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி என்னை அலட்சியம் செய்கிறார். அவரை பிரிய எனக்கு மனம் வராமல் நான் தினமும் அழுது கொண்டே இருக்கின்றேன். இதுவரை நான் அவரிடம் எந்த உதவியோ பணமோ எதிர்பார்க்கவில்லை. இனியும் இதுபோல் எதிர்பார்க்க மாட்டேன். அவர் அன்பு பாசம் மட்டும் எனக்கு போதும். என்னுடன் அவர் இருந்தாலே போதும். என் வருமானத்திலேயே நான் என் பிள்ளைகளை பார்ப்பது போல அவரையும் பார்த்து கொள்வேன். எனக்கு ஒரு நல்ல பரிகாரம் சப்தரிஷி வாக்கியம் மூலம் கூறுங்கள் ஐயா. அது மட்டுமல்லாமல் என் பெரிய மகன் மனோஜ்குமார், அவன் ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம். அவன் வாழ்க்கையில் எப்படி இருப்பான்? அவன் வேலைக்கும் போகாமல் 10வது முடித்துவிட்டு ஊர் சுற்றி கொண்டிருக்கின்றான். அவனுக்கும் நல்ல பரிகாரம் சொல்லுங்கள் சுவாமிஜி. இவங்களுடைய மகனுக்கும் இவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கேள்விக்கும் என்ன மாதிரியான பரிகாரம் இருக்குன்னு சொல்லுங்கள் சுவாமிஜி. இப்போ நீங்கள் கேட்ட இந்த 2 விதமான விஷயத்துக்கும் என்ன பரிகாரம் வருது, சப்தரிஷி வாக்கிய ரீதியாக வருதுன்னு பார்க்கலாம். ஏன் இந்த குறை அப்படின்றதையும் பார்க்கலாம். ஒன்று உங்களோட இல்லற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், இன்னொன்று உங்கள் மகனோட உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியபடி 2 விதமான பிரச்சனைக்கும் பரிகாரம் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் சில விஷயங்கள், இது மாதிரி பல பெண்கள் வாழ்க்கையில் சில பெண்கள் வாழ்க்கையிலையோ நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். முதல்ல நீங்கள் உங்கள் வருமானத்தில் உங்களை விரும்பி உங்களோட வாழ்ந்துட்டு இருக்கவரை காப்பாற்றுவேன்னு சொல்கிறீங்க. முதல்ல உங்கள் பையனை 10ஆவதுக்கு மேலேயே உங்களால் படிக்க வைக்க முடியல. நீங்கள் இன்னொருத்தரை காப்பாற்றுவேன்னு சொல்கிறீங்க. முதல்ல உங்கள் பையனை நீங்கள் கேர் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் விட்டுட்டீங்கன்றது உங்களுக்கு புரியல. அவன் 10ஆவதுக்கு மேலே படிக்கலை, அவன் ஊர் சுற்றிட்டுருக்கான்னு சொல்லும்போது உங்கள் பார்வையில் அவன் இல்லை, அவன் உங்கள் பார்வையை விட்டு விலகி நிற்கிறான்னு ஏன் உங்களுக்கு புரியல?